எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சட்னிஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான வேர்க்கடலை சட்னி. நம்ம தேங்காய் சேர்க்காம எப்படி ஈஸியா வேர்க்கடலை சட்னி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு பெரிய கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கடலையை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது வறுத்து எடுத்துக்க நேரம் இல்லைன்னா நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, தோல் எல்லாம் நிறம் மாறி எப்படி வறுபட்டிருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வைங்க. வேர்க்கடலை ஆறதுக்குள்ள இதுக்கு தேவைப்படுற மற்ற பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு, 8 சிவப்பு மிளகாய் சேர்த்து வதக்குங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாயோட அளவை பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் புளி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். நல்ல வதங்கினதும் ஒரு போலுக்கு மாற்றி ஆற விடலாம். வேர்க்கடலை நல்லா ஆறிடுச்சு. இப்போ வேர்க்கடலையை நல்லா கையால் தேய்ச்சி அதோட தோலை எடுத்துடலாம். லேசாக கையால் தேய்ச்சாலே தோல் வந்துடும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. இதே மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்கின்னை எடுத்துடலாம். பாருங்க, இப்போ தோல் எல்லாம் தனியாக வந்துடுச்சு. இப்போ லேசாக ஊதி விட்டிங்கன்னா தோல் எல்லாம் பிளேட்ல இருந்து கீழே விழுந்துடும். கடலையை மட்டும் தனியா எடுத்து ஒரு போலுக்கு மாத்தி வச்சிருங்க. ஒரு மிக்சர் ஜார்ல வறுத்த வேர்க்கடலை போட்டு வதக்கி வச்ச வெங்காயம், பூண்டு, மிளகாய், புளி எல்லாத்தையும் சேர்த்து 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து தண்ணி ஊத்தாம முதல்ல அரைச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்ல ஸ்மூத்தான சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சா சரியா இருக்கும். ரொம்பவும் கட்டியா இல்லாம ரொம்பவும் தண்ணியாவும் இல்லாம மீடியமா அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு தாளிக்கிற கரண்டியில 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், 2 உடைச்சு 2 சிவப்பு மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாம் வறுபட்டதும் சட்னி மேல ஊத்திடுங்க. அருமையான இந்த வேர்க்கடலை சட்னி இட்லி, தோசை, வடை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் புளி சேர்த்து அரைச்சதுனால 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அருமையான இந்த வேர்க்கடலை சட்னியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.